நான் வந்து உங்கள் கம்பெனியை பற்றி கேள்விப்பட்ட உடனே முதல்ல உங்கள் வெப்சைட்டுக்கு போய் ஒரு ப்ராடக்ட் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டேன். சரி, நம்ம இந்த கம்பெனியில் ஆர்டர் போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருந்ததுனால ஒரு ஒரு 3 அட்டெம்ப்ட் போட்டு ஒரு ஆர்டரை போட்டுட்டேன். நீங்கள் ஏன் அந்த கஸ்டமருக்கு ஆர்டர் போடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஏன்னா அதையும் தாண்டி நீங்கள் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க லாபகரமாக. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரு புது கஸ்டமர் வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் ஏற்றுப்பீங்களா, இல்லை யார் வேணால் வந்து ஆர்டர் போடலாமா? இல்லை, இப்போ கம்ப்ளீட் டெக்கை வந்து ரீவேம் பண்ணுறோங்க சார். இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிவட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கோவிடுக்கு முன்ன வரைக்கும் வேறு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மாதம் நீங்கள் ஒரு 3000 பே பண்ணிங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பேஸ்கெட் டெலிவரி பண்ணுற மாடல் இருந்தோம். அப்புறம் ட்ரான்சிஷன் ஆகி யூ கேன் ஆர்டர், நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுறோம்னு இருந்தோம். ஸோ ஒரு 2-3 இயர்ஸில் தான் எங்களுக்கு அந்த ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக போனால் என்ன பண்ணுவாங்க, மற்ற பிராண்ட்ஸ் ஒரு பப்பாளி அப்படின்னா அது 80 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த வாங்குற சைஸில் இந்த சைஸில் மட்டும் தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ விவசாயி கிட்ட வந்து இதுக்கு மேலே வெயிட் இருக்கிறதோ சைஸ் இருக்கிறதோ வாங்குறது இல்லை. ஸோ ஸ்பெக்ஸில் என்ன ஆகுதுன்னா 50-60% ஹார்வெஸ்ட்டை வாங்கவே முடியாமல் அங்கேயே ஃபார்மரே அடிச்சிடும். பிஸ்னஸும் அப்படி தான் ஆப்ரேட் ஆயிருக்கு. நாங்கள் வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இருக்கிற விவசாயிகளோட இன்னும் கொஞ்சம் ப்ரொடியூஸும் போயிடும், நல்ல பொருள் வந்து சேராது. ஸோ அந்த சேஞ்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க டைம் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல்சோ எங்களோட லேக் தான். ஆனால் அதுக்கான சொல்யூஷன் இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா வேறு. எங்களுக்கு அது வந்து நாட் எங்களோட விஷ் ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாதுங்க சார். அண்ட் தெரிஞ்சவங்க இல்லை, எல்லாருமே வந்து ரெஃபர் பண்ணி, கஸ்டமர் ரெஃபர் பண்ணி, வேர்ட் ஆஃப் மவுத்லாம் வந்து ட்ரை பண்ணி ரெகுலராக வாங்குறாங்க. வெரி குட்டுங்க. ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நான் ஆர்டர் போட்டு முடித்த உடனே உங்கள் பொருள் உங்களுக்கு வந்துரும்னு சொன்னாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்தாங்க, பொருள் எப்போ அனுப்புகிறோன்னு சொன்னாங்க, எல்லாமே வந்தது. காசு கொடுங்கன்னு கேட்கவே இல்லை பொருள் வந்து சேர்ற வரைக்கும். அண்ட் எவ்வளோ ரூபா கேட்பாங்கன்னு தெரியாது. நான் பொருளோட விலை பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். அதாவது நம்ம ஊரில் பார்த்தா எஸ்பெஷலி ரீட்டைலில் வந்து காசு கொடுத்தா தான் பொருள் கொடுப்போம் அப்படின்ற மாடல் தான் இருக்குது. நீங்கள் ஆனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் கஸ்டமருக்கே வந்து ஆர்டர் போட்ட உடனே இதை மாதிரி பொருள் அமுச்சிட்டு பணம் கேட்குறீங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம ஷோவை பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஆர்டர் போடுவாங்கன்னா, நீங்கள் முதல்ல போய் ஆர்டர் போடுறதையே ஒரு பணம் வந்துட்டு டிஃபரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியாவது வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பண்ணிடலாங்க.